Some பார்த்துட்ருக்கோம். Basa borrowed 8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years, he paid 11,050 to settle his debt. At what rate of interest he borrowed the money? வாட்ஸா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 8,800 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார். வட்டி வீதம் ஆர் கேட்குறாங்க, என் கொடுத்துட்டாங்க, ஏயும் கொடுத்துட்டாங்க, ஏவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அவங்கள ஆறு தான் என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. அமௌண்ட்டுன்றது அமௌண்ட்னா என்னென்னா அசலும் வட்டியும் சேர்த்தது தான். அப்போது நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 11,050. ஓகே, அப்போது ஐ வேணுன்னா ஏ மைனஸ் பி. கரெக்டாக? ஐ வேணுன்னா ஏ மைனஸ் பி. ஏ கொடுத்துட்டாங்க, பி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொடுத்துட்டாங்க 8,500. ஸோ எனக்கு ஐ வேணுன்னா இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும். கரெக்டாக? சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 0. இங்கே 10ல் 5 போச்சுன்னா 5. இப்போ 10 தான் இருக்கும். 10ல் 8 போச்சுன்னா 2. அப்போ எனக்கு ஐ கிடச்சிருச்சு 2,550. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஐக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ கண்டுபிடிச்சிட்டு 2,550 ஐஏ, பி கொடுத்துட்டாங்க 8,500, என்னும் கொடுத்துட்டாங்க 3ன்னு. ஓகேவா? ஆறு தான் கேட்குறாங்க. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். எனக்கு 6 தான் வேணும். அப்போது 2,550 டிவைடட் பை 3 × 85. ஸோ இதை நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 1 7 வரும். இங்கே பார்த்திங்கன்னா 5 1 0ன்னு வரும். கரெக்டாக? 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைமு 21ல் 7 டைம் 170 டிவைட் பை 17 வருது. அப்போ 10ன்னு வருது. ஆர் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 10% தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?